கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24-5ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான ஒரு அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். சீஷர்கள் படகில சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில கடலில் கொந்தளிப்பும் அலைகளும் பயங்கரமாக இடையூறாக இருந்தது. அந்த வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி அளித்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். உடனே பேதுரு என்ன சொன்னார் என்று சொன்னால், நானும் கடலிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பேதுருவுக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கொடுத்திருந்தார். ஆனால் பேதுரு அந்த கடலின் அலைகளையும் அந்த கொந்தளிப்பையும் பார்த்து பயந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம், அந்த வேதத்தில் வாசிக்கிற ஒரு காரியம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி நமக்கு சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா கடலின் கொந்தளிப்பு ஆகிய உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான உங்களுக்கு காலுக்கு கீழாக அவைகளை அடிமைப்படுத்தி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையினாலே பிசாசையும் அவனுடைய வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியான கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தாமே உலகத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றியோடு குடும்பத்தை துதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறதான கடலின் கொந்தளிப்போ அலைகள் போன்ற எல்லா காரியங்களையும் அவர்கள் கால்களுக்கு கீழாக நீர் ஆண்டவரை வைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயமாய் வாழ வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.